நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் ஜாஷ்வா டிவி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலையிலே உங்களோடு ஆண்டவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் இந்த ஆசீர்வாத வேளையை ஜெபித்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அந்த மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். முதலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலே நாம் நீதிமொழிகள் எழுதிய புத்தகத்திலே வாசிக்கிறோம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சாலமோன் ராஜா எழுதி வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே நீதிமொழிகள் 11வது அதிகாரத்திலே வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்திலே கொடுக்கிற கரங்கள் ஆண்டவரால் அதிகமாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த கைகளை நிறைக்கிறார். பிசுனித்தனம் பண்ணுகிற மனுஷனுடையும் வறுமையிலே வாடும்படியாக கூட இருக்கிறான். ஆண்டுடைய சமூகத்திலே அந்த வசனம் சொல்கிறது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஜெப வேளையை நாம் தொடங்குவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நான் நம்புவேன் நான் எல்லா நாளிலும். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இவ்விதமாய் பாடியிருக்கிறார் அருமையாக. ஆண்டவரை பாடாத நாட்களும் இல்லை, தேடாத நாட்களும் இல்லை, உம்மை இல்லாமல் யாரிடம் இந்த உலகத்திலே செல்வேன் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு அந்த பாடலை பாடியிருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதத்திலே சாலமோன் ராஜா நீதிமொழிகளிலே எழுதி வைத்திருக்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரங்களிலே இந்த நிமிஷம் வரை நாம் நிற்பது ஆண்டுடைய கிருபை, சுத்த கிருபை. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த நாளை முழுவதுமாக ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த வாரத்தை ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். இந்த மாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவரே பூலோகத்திலே வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே இரத்தத்தை சிந்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே எனக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்துகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். குறைவுகள் தான்ப்பா ஆண்டவரே, எத்தனையோ விதங்களில் நெருக்கங்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை.
இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவருடைய முகம் நோக்கி பார்த்த யாவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துவதில்லை. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. எப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் எழுதிய புத்தகம் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கப் போகிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்னாள் என்ற ஒரு மகள் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எளிமையாக சிறுமையாக திக்கற்றவளாக இருந்த அந்த மகளை ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றி அந்த மகளுக்கு அவர் இறங்குகிறார். ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி அந்த மகள் ஏங்கி ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய ஆலயத்திலே ஏங்கி அழுத அந்த மகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அந்த மகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு நல்ல ஒரு தேவ மகனை ஆண்டவர் கொடுக்கிறார். சாமுவேல் என்று சொல்லி அந்த மகனை ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 19 சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாய்க்கிறதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை கற்றவர்களுக்கு வேதம் அவர்களை உயர்த்துவதற்கு வல்ல காரியங்களை செய்வதாக இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நாமும் நம்முடைய எளிமையை நினைத்து வருத்தப்படாமல், நம்முடைய எளிமையை பார்த்து துக்கப்படாமல் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்திலே இந்த உலகத்திலே நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்காத தேவன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியால் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள்,
என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இனி என்ன செய்வது, இனி வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஜீவாதாரமும் இல்லையே என்று சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? வியாதியை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள். வியாதியை மாற்றுவதற்கு அவர் ஒரு செகண்ட் தான். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். அதே போல் திருமணமாகவில்லை, பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எப்படி செய்வோம்னு சொல்லி கலங்குகிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்கள். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வையுங்கள். ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் உங்களை ஆதரிக்க, உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கூட சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவரே இந்த கொடுத்த வார்த்தையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, சிறியோனை ஆண்டவரே பொழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, வசனத்தின்படி ஆண்டவரே இதை கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. அப்பா, அந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஜனங்களை ஆண்டவரே இந்த டிவி பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் கஷ்டத்தோடு என்ன கவலையோடு இருக்கிறாங்களப்பா, அவங்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கணுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறியோனை ஆண்டவர் உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, ஏழை எளிய ஜனங்களை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், திருமண காரியங்கள் கூடி வரட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் எல்லாம் மாறட்டும் ராஜா. எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தை ஒலிக்கிறதோ அந்தந்த இடங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமைப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.